இனி அடுத்த டிப்ஸ் பார்க்க போறோம். ஸோ அடுத்த டிப்ஸ் என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா, இப்போ இது வரைக்கும் ஓகே நீடிலும் நீங்க கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, த்ரெட் கரெக்டா போட்டிருக்கீங்க, நல்ல குவாலிட்டி த்ரெட் யூஸ் பண்றீங்க, அப்படியே உங்களுக்கு த்ரெட் கட் ஆகுது அப்படின்னா இனி நம்ம பார்க்க வேண்டியது இந்த டென்ஷன் டிஸ்க்னு சொல்லுவாங்க. இந்த சைடில் ஒரு டென்ஷன் டிஸ்க் கொடுத்துருப்பாங்க, அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியும், அதை டைட் பண்ணலாம், லூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் டைட் பண்ணியோ லூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. ரொம்ப டைட்டாகவும் வைக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் வைக்கக்கூடாது. ஸோ கரெக்டான பிளேஸில் வச்சு நீங்கள் அந்த த்ரெட் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் கரெக்டாக வரணும். ஸோ இப்போ நான் ரொம்ப டைட்டாக பிடிச்சி வச்சுருக்கிறேன். ஸோ டைட்டாக வைக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ த்ரெட்டு கட் ஆகலை. பட் ஆனால் என்னென்னா எனக்கு நான் போடும்போது ஸ்டிச்சஸ் வந்து கொஞ்சம் இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்குது பேக் சைடில். ஸோ அது வந்து ரொம்ப டைட்டாக வச்சுருக்கறனால எனக்கு அப்படி இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. ரொம்ப லூஸாக வைக்காதீங்க, ரொம்ப டைட்டாக வைக்க வேண்டாம், கரெக்டாக வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து ஸ்டிச் வரும்.